எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. இரு என்ன அவசரம்? இருங்க புரோட்டா காலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? பெண்கள் பாதுகாப்பு பேசுறீங்கல்ல, கான்டாக்ட் பண்ண போல ஐஸ்வர்யா நீங்க என்ன பண்ணீங்க சார்? இததான் சார் நானே இப்ப இல்ல அப்போ நீங்க அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார். நடப்பதற்கு முன்னாலே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்க கூடாது என்று தட்டி கேட்பவன் தாங்க ஆணு. நம்ம தான் மாற்றம் வேணும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஆட்டின்ற படத்தை நீங்க வெளியில கொண்டு வருவீங்களா? அதை செய்ய மாட்டீங்க. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா அப்படின்னாக்கா. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆட்டி படத்தினுடைய ப்ரெஷோ உண்மையாலுமே இந்த படத்தை நான் நம்பிக்கை இல்லாம தான் வந்தேன். ஆனால் இயக்குனர் மேதகு சல்லியர்கள் படத்தினுடைய இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னும் போது இதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தோணுது. ஆனா இந்த ஆட்டி இன்ன வரைக்கும் எனக்கு ஆட்டின்றத ஒரு தயாரிப்பாளர் தான் சொல்லணும். அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, சரி நட்புக்காக வந்திருக்கோம், இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்றதுதான் என்னுடைய எண்ணமாக இருந்தது. இந்த படத்தை ஆரம்பிச்சு 10வது நிமிஷத்துல இந்த படம் ஒரு புதிய உலகத்தில் இருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் எவ்வளோ ஒரு சாதாரணமாக நினச்சிட்டு வந்துட்டேன் இந்த படத்தை அப்படின்னு நினச்சி நான் உண்மையாலுமே மனதால் தோல்வி அடைஞ்சேன். பிரமாதமான ஒரு படங்க ஆட்டி. இதை தயாரித்த இசைக்கியை நம்ம ரொம்ப பாராட்டணும். உண்மையாலுமே நான் படம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் கைத்தட்டினீங்க, ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் ஒரு புதிய உலகத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, பர்ஃபார்மன்ஸு, அடுத்து கேமரா ரொம்ப சிம்பிளி பெஸ்ட். அதாவது நான் பாலமகேந்திரா சார் படம் பார்க்குற மாதிரி இருந்தது என்னுடைய இந்த கேமரா. அடுத்து இசை அருமையாக, நிறைய சத்தங்கள் இல்லாமல் சில இசைக்கருவிகளை வைத்துக்கொண்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. தயாரிப்பாளராக இந்த படத்தை இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா அது என்ன மராட்டிய மன்னர்கள் அவங்க, அது சென்சாருக்காக சில பேர மன்னர் மாதிரி பேரை மாற்றிருக்காங்க. அடுத்தது இதில் ஒரு பெரிய வரலாற்று கதை இருக்குது, சிறு தெய்வங்களை பற்றி இருக்குது. அடுத்தது இந்த படம் ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கு, ஆனால் அருமையான எடிட்டிங்க. இதை ஒரு அழகான ஒரு நாவலை ஒரு படம் பண்ண மாதிரி இருந்தது. அடுத்தது ஒவ்வொரு இடமா ஓப்பன் பண்ணுறாங்க, திரும்பி அதே ஷாட்டை போட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. எடிட்டிங் பிரமாதமாக இருந்தது இந்த படத்தில். ரொம்ப இந்த படத்தை நான் ரசித்தேன். அடுத்தது ஒரு கிளாசிக்காக இருந்தது இந்த படம். அடுத்து நீங்கள் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க இந்த படத்தை. ரொம்ப ஃபெஸ்டிவல் போனால் ரொம்ப முக்கியமான படமானு தோணுச்சு எனக்கு. இந்த மலையாளத்தில் பரதன் படம்லாம் பார்ப்போம், டைரக்டர் பரதன் படம், அந்த மாதிரி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குதுங்க இந்த படம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தை நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம். ஒரு அழகான த்ரில்லரு, குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு புதிய உலகத்தை நீங்கள் பார்த்துட்டு வெளில வரலாம். இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள், இதுக்கு ஒத்துழைப்பு தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும். இயக்குனர் எங்கே வர்றாரு, எப்போ இருக்காரு, எங்கே இருக்காரு அவரை, ஏன்னா எல்லாம் அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். 3 படமே நல்ல படம் பண்ணியிருக்காரு. மேதகு, சல்லியர்கள், ஆட்டி ரொம்ப அருமையான டைரக்டர், கிளாரிட்டியா பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் படக்குழுவிற்கு. ஒரு தயாரிப்பாளராக சகோதரர் இசக்கி கார்வண்ணன் இதுவரை ஒரு 6-7 படம் தயாரிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்துல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த நவீன காலத்துல வர்த்தக ரீதியான நோக்கம் இல்லாம இப்படி ஒரு பரீட்சார்த்த முறையில ஒரு திரைப்படம் இயக்குறதுக்கு ஒரு துணிவு வேணும். அதுக்காக தம்பி கிட்டுவுக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். ஒரு இயக்குனருடைய கனவை திரையில கொண்டு வருவதற்கு தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணன் மாதிரி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு தயாரிப்பாளரால்தான் இந்த மாதிரியான படங்களை தயாரிக்க முடியும். அந்த வகையில தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். சிறு தெய்வங்களை பத்தி பதிவு பண்ணியிருக்காரு அப்படின்னு இயக்குனர் சுப்பிரமணிய சிவா சொன்னாரு. இசக்கிங்கிற பெயரே சிறு தெய்வம் தான்.
தென் மாவட்டத்துல இசக்கிங்கிற பெயர் வந்து ரொம்ப பரவலா அறியப்படுகிற ஆண்பால் பெண்பால் இருவருக்குமே இசக்கிங்கிற பெயர் சூட்டப்படும். அந்த வகையில இந்த திரைப்படத்தை சமரசம் இல்லாம வர்த்தக நோக்கி இல்லாம தான் சொல்ல நினைத்ததை சொல்வதற்கு இயக்குனர் தா கிட்டுவுக்கு உறுதுணையா இருந்த தயாரிப்பாளர் இசக்கி கார்வண்ணனுக்கும் நடிகராக அவதாரம் எடுத்திருக்கும் இசக்கி கார்வண்ணனுக்கும் படக்குழுவினருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இரு என்ன அவசரம்? இருங்க. பொரோட்டா கால் படி ஃபர்ஸ்ட் டைரக்டர் பேசணும், அப்புறம் பொரோட்டா கால் படி இவர் வந்து பேசணும் சார். பொரோட்டா காலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார், தயவு செஞ்சு. நீங்க பொரோட்டா கால் படி நீங்க பேசுங்க, ரூல் சரியாம பேசாதீங்க, சரிங்களா? சரி சார். பொரோட்டா கால் படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார். ஃபர்ஸ்ட் அவரை பேச விடுங்க. சரி சார், நீங்களே பேசுங்க. இல்ல நீங்களே பேசுங்க. பொரோட்டா காலை ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. என்ன பொரோட்டா கால் மாறிடுச்சா? ஆமா, பொரோட்டா காலை ஃபாலோ பண்ணுங்க சார். 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. பொரோட்டா காலை நாங்க என்னன்னு காட்டுறோம், பேசுங்க. பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிய மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆர்டி அப்படிங்கிற ஒரு படத்துல நானும் ஒரு கதாபாத்திரமாக பங்கு பெற்றது உண்மையிலேயே இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இயக்குனர் கிட்டு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்பயாச்சும் அத்திபுத்த மாதிரி சில நல்ல படங்கள் நமக்கு அமையும். ஒரு நடிகனா வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு டெக்னிக்கல் டீமும் எப்படி வேலை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லி கூடவே இருந்து நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப நெருக்கடியான நிறைய இடங்கள்ல ஷூட்டிங் பண்ண முடியாத இடம், அதனால வண்டியே போக முடியாது. நீங்க படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான். அதையெல்லாம் தாண்டி அண்ணன் இயக்குனர் சுகா சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல புரிதல் உள்ள ஒரு இயக்குனர் தான். இந்த மாதிரியான வியாபார நோக்கு இந்த போட்ட படத்தை எடுத்துடலாமா, ஒரு அந்த 2 மடங்கு லாபம் வருமா அப்படின்னு நினைச்சு அணுகிற தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம். அப்படி இல்லாம காம்ப்ரமைஸா ஆகாம இயக்குனர் நினைச்சதை எப்படியா திரையில கொண்டு வந்துடணும் அப்படின்னு அது எவ்வளவு மெனக்கடல் இருந்தது அப்படிங்கிறத நானும் கூட வந்து பார்த்துருக்கேன். உண்மையிலே மியூசிக் இசையில இருக்க டெப்சனா இருக்கட்டும். இந்த படத்துக்கு மிகப்பெரிய இன்னொரு பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா களவாணி திருமுருகன் சார். ஏன்னா அவருடைய திரைக்கதையில தான் வந்து படம் முடிச்சதுக்கு அப்புறம் எடிட்டிங் டேபிள்ல தான் அந்த படம் பின்னால ரொம்ப பெரிய அளவில் உருவாச்சு. அடுத்தடுத்த நல்ல நல்ல படங்களை பண்ணிட்டு இருக்க காரணம் சார் இசக்கி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவருடைய இன்ன வரைக்கும் சரி, அடுத்த ஏதாவது ஒரு பெருசாக ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம ஒரு அடுத்த வியாபார சினிமா பண்ணிடலாமா, வியாபாரத்தில் போயிடலாமா, கமர்ஷியலாக பண்ணலாமா, ஏதாவது காமெடியாக பண்ணலாமா அப்படிலாம் யோசிக்காம இன்ன வரைக்கும் ஒரு நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்தடுத்த படைப்புகள் அப்படி தான் வரும். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், இந்த படத்தில் நடித்த ஒவ்வொரு நடிகர்களும், அந்த விலை நடித்தது அபி நட்சத்திரா, சவுந்தர் அண்ணன் எல்லாருமே ரொம்பவும் பண்ணாங்க. நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, தெரியும். இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் ஒரு விஷயத்தை யோசித்து இப்போ இருக்க நம்முடைய சிஎம் அவர்கள் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஆனால் 1800களிலேயே இதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு விட்டது அப்படிங்கிறத கதையில் அழகாக எடுத்து இந்த படத்தில் வந்து தெரிக்க விட்டுருக்கார் இயக்குனர். ஆனால் இப்போ உண்மையிலே பெண்கள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு எங்க இருந்தாலும் நாங்கள் வந்துருவோம் அப்படின்னு அதிரடிப்படையை உருவாக்கியிருக்காரு, சிங்கப்பெண் அதிரடிப்படையை. எங்க படத்துல நீங்க இந்த படம் பார்க்க வர மக்களுக்கு நான் சொல்றது எப்படின்னா, இதன் மூலமா நான் வந்து தமிழக அரசுக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த படத்துல எப்படி வந்து ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அந்த அதிரடிப்படையை வச்சு, அதே மாதிரிதான் சிங்கப்பெண்ணும் நடந்துட்டா அடுத்த 1 வருஷத்துக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகமே காணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆவல். இதை நான் என்னுடைய சார்பாக நான் என்னோட கருத்தை நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. தியேட்டருக்கு வாங்க, குழந்தைகளோட வாங்க. ஏன்னா நம்ம மறுக்கப்பட்ட பெரிய வரலாறு இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்கோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சிறப்பான பதிவு. எல்லாருக்கும் இந்த ஆட்டிங்கிறதுல அந்த பேர்ல வந்து நிறைய பேருக்கு, அதுவும் இந்த மெட்ராஸ் பக்கம் வடசென்னை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஆட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே அவர் பெரிய ஆட்டி தான். என்னன்னா ஆளுமை, ஆட்டியினுடைய வந்து உண்மையான பேர் ஆளுமை. ஆட்சி, ஆயன் ஆட்சியில் ஆரம்பிக்குது. ஆயன் ஆட்சி அது அப்படியே வரிசை வரும். நம்ம ஊர்ல ராமநாதபுரம் பக்கம் போவாங்க, அத்தாச்சி சொல்லுவாங்க. ஏன்னா குடும்பத்துல மூத்த பெண்ணு அவங்க ஆட்சி செய்யறதுனால அந்த ஆட்சி. அதே மாதிரி மீனாட்சி, தென் மாவட்டங்கள்ல போகும்போது அண்ணாச்சி சொல்லுவாங்க. இது எல்லாமே அந்த இதுல தான் வருது, ஆளுமை. அதுதான் அந்த படத்துடைய பேரு. அது வந்து இந்த பெண்கள், இப்ப இந்த சிங்க பெண் சொல்றாங்க இல்லையா, இவங்களுடைய ஆட்சி.
இப்போ இவங்க ஆட்சி பண்ணாத ஒழுங்கா ஆட்சி பண்ணாங்கன்னா குற்றங்கள் நடக்காது, தண்டனைங்க. நான் அதை இவர் எல்லாமே சொல்லிட்டாரு காதல் சுகுமார். அந்த பெண்களுக்காக பெண்கள் ஆட்சிக்காக இந்த படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். அனைவரும் இந்த படத்தை பார்த்து மக்களிடம் கொண்டு சென்று இது பேசப்பட வேண்டும். அதற்கு முன்னாக பத்திரிகையாளர்கள் இது பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப நன்றி. என்ன கடைசியாக அதே மாதிரி தான் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். அவரை பார்த்துருப்பீங்க, படம் ஃபுல்லாக நடிச்சிருந்தேன். அந்த இளைஞன் எங்கள் கூட இல்லை, அந்த ஒரு வருத்தம் இருக்கிறது. அவருடைய ஆசை ஒரு பெரிய நடிகர் ஆகணும்னு, அந்த ஒரே படத்தில் அவருடைய ஆசை நிறைவேற்றணும். அதுக்கு பத்திரிகையாளர்களை அதை கொண்டு போய் சேர்க்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஆட்டி படம் பார்த்தேன், படம் நல்லா அருமையாக இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பத்திரிகையாளர் கேட்டிங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு கூல் சுரேஷ் அப்படின்னு. இதை தாங்க நானும் கேட்குறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார் நாட்டில் நடக்கிற அந்த சிறு குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாலியல் அந்த மாதிரி தொந்தரவுலாம் நடக்கக்கூடாது, அதை இறுதி வேரோடு அறுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இப்போ அவங்க கேட்குறாங்க, பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ணக்கூடாதாங்க? இப்படி ஒரு விஷயத்திலையும் கேட்காம தள்ளி தள்ளி போனதால தான் இன்னைக்கு பெண்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அப்போ நீங்க அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க ஃபேஸ்புக்லயும் ஆன்லைன்லயும் போட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார், நீங்க அதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பதான் ஆம்பளையா மாறுவீங்களா? ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அப்ப நீங்க தட்டி கேட்க மாட்டீங்களா? நடப்பதற்கு முன்னாலே இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது என்று தட்டி கேட்பவன் தாங்க ஆணு. சும்மா இப்ப நான் கூட வேஷம் போட்டு வரல. ஒரு பெண்ணுக்கு, ஏன்னா நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது என்னுடைய சகோதரிக்கு நடந்த மாதிரி தான். அந்த ஒரு எண்ணத்துல தான் இன்னைக்கு இந்த சிங்கப்பெண்கள் அந்த திட்டத்திற்கு சப்போர்ட் பண்ணணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான் வந்தேன். நீங்க தானங்க சொன்னீங்க மாற்றம் வேணும்னு. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. மாற்றம் வேணும்னு சொல்லுவீங்க, ஆனா நீங்க மாற மாட்டீங்க. இது எந்த விதத்துலங்க நியாயம்? சார் இததான் சார் நான் இப்ப இல்ல இந்த சார் இந்த கருத்து இல்ல சார், இந்த கருத்து ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப சொல்றேன் சார். சார் சொல்ற கேளுங்க சார். சார் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்லுங்க சார். இல்ல சார் நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன் சார். அன்னைக்கு நான் மாலை போட்டது ஏதாவது ஒரு தவறான ஒரு விதத்திலையா? எல்லாருக்கும் மாலை போட்டாங்க, அந்த சகோதரிக்கு அந்த தங்கச்சிக்கு மாலை போடலையே அப்படின்னு சொல்லி போட்டதுதான். அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு இதுல அது ரியாக்ட் பண்ணிருச்சு, அது எல்லாமே மாறி போச்சு. இவ்வளவும் சொல்றீங்களா? நான் பல உண்மைகள் சொல்லுவாங்க. அன்னைக்கு அந்த படத்தோட தயாரிப்பாளர் மன்சூர் அலிகான் என்கிட்ட என்னென்ன பேசியிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அன்னைக்கு அந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு கூல் சுரேஷ் தேவைப்பட்டான். எவ்வளவு பேர் எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த மன்சூர் அலிகான் கூட திரும்பி ஒரு பதிலுக்கு கூட என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு வார்த்தை சப்போர்ட் பண்ண. ஆனால் அந்த வீடியோவை எடுத்து மலையாளத்திலையும் கேரளாலையும் தெலுங்குலையும் ஆந்திராலையும் எல்லா இடத்துலையும் போட்டு பப்ளிசிட்டி தான் பண்ணாங்க. அன்னைக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை நடந்திருந்தால் புரியுதா? அதனால இருங்க சார், நம்ம வந்திருக்கிறது படத்துக்கு சார். வேற ஏதோ கேள்வி கேட்டு தயவு செஞ்சு, ஏன்னா இன்னைக்கு லட்சக்கணக்கில் பணத்தை போட்டு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்துல நல்ல ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள். நீங்க கேட்டீங்க எதற்காக சிங்க பெண்கள் கூட பெண் வேஷம் போட்டு வந்திருக்கீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1870 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை 5 பெண்கள் தங்களுக்கு நடக்கும். சரிங்க சார், 10 வருஷம் நான் லேட்டா பிறந்துட்டேன்னு வச்சுங்க, புரியுதுங்களா? இந்த படத்துல அந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த பாலியல் வன்கொடுமை எதுவும் நடந்தால் எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்பவே இப்ப மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்
திரு விஜய் சார் அவர்கள் இப்ப கொண்டு வந்த அந்த திட்டத்தை அப்பவே ஒரு உண்மை சம்பவமாக நடந்திருக்கு. அந்த விஷயத்த இன்னைக்கு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் திரைப்படமாக வெளியில கொண்டு வந்திருக்காரு. நீங்க கூட கேட்டீங்க, நீங்க ஏன் இந்த மாதிரி படமே எடுத்துட்டு இருக்கீங்க, கமர்ஷியலா ஒரு படம் எடுக்க மாட்டேன். இதுதான் அவர் நாட்டு மக்கள் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு, ஒரு பாசம். நம்ம தான் மாற்றம் வேணும் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது இந்த மாதிரி ஆட்டின்ற படத்தை நீங்க வெளியில கொண்டு வருவீங்களா? அதை செய்ய மாட்டீங்க. சொல்றியா மாமா, சொல்றியா அப்படின்னாக்கா அதுக்கு அடிப்பான், கிளாப்ஸ், பட்டாசு வெடிப்பான், மோளம் அடிப்பான். ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துள்ள படத்தை கொடுத்தாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? பொதுமக்களே பண்ண மாட்டீங்க. இப்போ நான் சொல்றேன் சார், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் சார், இந்த ஆட்டி படத்தை நீங்க தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்து விருது நீங்க தரணும் சார். ஏன்னா இது சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த ஆட்டி படம் எடுக்கல. முதல்ல ஆட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன்னு கேளுங்க. விஜய் சார் ஜெயிச்சப்போ கூட நிறைய பேர் கமெண்ட்ல எல்லாம் சொல்லியிருந்தீங்க, வந்துட்டாரு ஆட்டிக்கிட்டு அப்படின்னு. நான் இப்ப சொல்றேங்க, ஆட்டிக்கிட்டு தாங்க வந்தாரு. ஆட்டினா அது ஒரு தவறான வார்த்தை இல்ல, இலக்கணத்துல எடுத்து பாருங்க. ஆட்டி என்றால் ஆட்சி செய்வதற்கான அர்த்தம். அது புரியுதா? ஒரு ஆளுமை. அது ஆளுமையோட தான் விஜய் சார் வந்திருக்காரு. அதனால நீங்க ஆட்டின்னு சொன்னாங்க, அது கொச்சைப்படுத்த வேண்டிய வார்த்தையே இல்லை. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். அதே மாதிரி இந்த படத்துல காதல் சுகுமார் அவர்கள் நடிச்சிருக்க, அவரோட வசனங்கள் ஒரு இடத்துலயும் நல்லா கிளாப்ஸ் வருது. ஒரு இடத்துல கொஞ்சம் விட்டுருந்தா வாயிலே துப்பாக்கியில சுட்டிருப்பான் அப்படின்னு சொல்ற இடத்துல தேட்டரே நல்லா கிளாப்ஸ் பண்ணிச்சு. அது மட்டும் இல்ல, 2 சின்ன குழந்தைகள் அவங்க கூட நடிப்பு அப்படின்ற ஒரு மாதிரி இல்லாம ரொம்ப யதார்த்தமாக அந்த 2 சின்ன பசங்கள் நடிச்சிருந்தாங்க. இப்படி அனைவருமே இந்த படத்துல அடுத்த படம் போட்டாங்க போல. நினைச்சது வந்துருச்சா? எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.